அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன் செட் எக்ஸாம் 2025ல் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த 6%க்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் ப்ராசஸை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். அதுவும் யூஜிசி ப்ரொசீஜர் என்ன சொல்லுது அதையுமே நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாம் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸை யூஜிசி ப்ரொசீஜர் படி எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ இந்த டிஎன் செட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரி 2 விதமாக எக்ஸாம் எழுதுனாங்க. அப்போ இந்த பேப்பர் 1ல் 40% மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது 40 மார்க்ஸ் எடுக்கணும். 20 கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க. அப்போ தான் பேப்பர் 2வே எவால்வேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ பேப்பர் 1 40% மார்க்ஸ் எடுக்கணும். அடுத்தபடியாக இந்த ரிசர்வ் கேட்டகரியில் உள்ளவங்க இந்த 35% மார்க்ஸ். அதாவது ரிசர்வ் கேட்டகரிங்கிறது இந்த ஓபிசி, அதாவது இந்த ஜென்ரல் டேன் தவிர மற்ற கேட்டகரி எல்லாம் இந்த ரிசர்வ் கேட்டகரியில் வரும். அப்போ இந்த ரிசர்வ் கேட்டகரி பார்த்திங்கன்னா 35% மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது 35 மார்க்ஸ். இப்போ 35 மார்க்ஸ் அப்படிங்கிறது வராது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த 18 ஒன் வேர்டு அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். 18 MCQ கரெக்டாக அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ வரும், 36 மார்க்ஸ் வரும். ஸோ அப்படி எடுத்தால் மட்டும்தான். அப்போ நீங்கள் பேப்பர் 1ல் 18 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. 18 கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தது பேப்பர் 2 எவால்வேட் பண்ணுவாங்க. சரி, அப்போ பேப்பர் 1ல் பார்த்தாச்சு 40% மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. பேப்பர் 2லையும் இதே போல் 40% 35% எடுக்கணும். இப்போ இது 100 மார்க்ஸ் இல்லையா? அப்போ 100 மார்க்ஸ்க்கு 40%னா 40 மார்க்ஸ் எடுக்கணும். இது அதே போல் 35 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ 36. அப்போ இது பேப்பர் 1. பேப்பர் 1ல் 40 மார்க்ஸும் ஜென்ரல் டேன் 40 மார்க்ஸும் இந்த ரிசர்வ் கேட்டகரி 35 மார்க்ஸும் எடுக்கணும். இப்போ 40 மார்க்ஸு 20 MCQ உங்களுக்கு கரெக்டாக அப்படிங்கிற செக் பண்ணிவிடுங்க ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க. அதே போல் இந்த ரிசர்வ் கேட்டகரியில் உள்ளவங்க 18 MCQ கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் இதுக்கு எலிஜிபிள், இந்த செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இப்போ 18 MCQ எவ்வளோ மார்க் வேணும்? அப்போ 36 மார்க்ஸ் வேணும். இப்போ பேப்பர் 2, இப்போ பேப்பர் 2ல் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும்? 80 மார்க்ஸ் எடுக்கணும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸு. அப்போ 80 மார்க்ஸ்னால் இந்த 40 MCQ கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற செக் பண்ணிவிடுங்க. இது இந்த ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க. ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க கரெக்டாக 40 கொஸ்டின்ஸ் பேப்பர் 2ல் நீங்கள் கரெக்டுன்னா இதுக்கு எலிஜிபிள், செட் எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். இப்போ இது ஜென்ரல் கேட்டகரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் கேட்டகரி. அப்போ ரிசர்வ் கேட்டகரிக்கு 35 MCQ நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு தப்பு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 70 மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் பேப்பர் 2 பாஸ். இப்போ பேப்பர் 1க்கு நம்ம பார்த்துட்டோம், பேப்பர் 2க்கு நம்ம பார்த்துட்டோம். அப்போது இந்த பேப்பர் 1ல் அதே போல் 40% 30%. இப்போ பேப்பர் 2லையும் 40% 35%. அப்போ இங்கே 40%னா 80 மார்க்ஸ், 80 மார்க்ஸ் வாங்கணும். அப்போ இங்கே இந்த 35%னா 70 மார்க்ஸ் வாங்கணும். அப்போ இதுதான் இந்த செட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷனுக்கான மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸ். அப்போ இந்த மார்க்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த டாப் 6%. அப்போ இந்த 2 நீங்கள் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அதையும் நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டில் பார்த்தோம் 40 ப்ளஸ் ஒரு 80, அப்போ 120 மார்க்ஸ் வந்துடுதா? அதே போல் அடுத்தது என்ன? இந்த 36 ப்ளஸ் 70, இப்போ பாருங்கள் 106. இது ரிசர்வ் கேட்டகரி. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரி. அப்போ 120 மார்க்ஸு, இது 106 மார்க்ஸ் நீங்கள் வேணும். சரி, இப்போ அடுத்ததாக இந்த டாப் 6% அப்படிங்கிறது என்ன? அப்போ டாப் 6%ங்கிறது எல்லா சப்ஜெக்ட்லேயும், இப்போ 43 சப்ஜெக்ட் இருக்குன்னா 43 சப்ஜெக்ட்லேயும் டாப் 6% கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த கேட்டகரி வைஸாக அதில் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாப் 6%ல் இருந்தால் மட்டும்தான் இந்த செட் எக்ஸாம் அந்த கட் ஆஃப் மார்க்கில் வர முடியும். பாருங்கள், ஒன்லி த டாப் 6% ஆஃப்
appearing candidates in each subject qualify. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் அந்த 6%, அப்போ மேக்ஸிமம் மார்க்கில் 6% ரேங்க்கில் இருக்கீங்களா, ஸோ அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 6%, அதாவது டாப் 6% ஆஃப் அப்பியரிங் கேண்டிடேட்ஸ் இன் ஈச் சப்ஜெக்ட் வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்க. இப்போ இதுதான் இந்த டாப் 6%. இப்போ கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட் இஸ் ப்ரிப்பேர்ட். அப்போ கேட்டகரி வைஸாக மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த நம்பர் ஆஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு சப்ஜெக்டை பொறுத்து வேரி ஆகும். ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்டில் அதிகமான பேர் எழுதியிருப்பாங்க, ஒரு சப்ஜெக்டில் கம்மியான பேர் எழுதியிருப்பாங்க. பாருங்கள், டிபெண்ட்ஸ் ஆன் டோட்டல் அப்ளிகன்ஸ் அண்ட் அவைலபிள் ஸ்லாட்ஸ். சரிங்களா? அப்போ அந்த சப்ஜெக்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸோ அதை பொறுத்து தான் அந்த டாப் 6% வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 6% அப்படிங்கிறது என்ன? இப்போ வந்து 1000 பேர் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க. இப்போ 1000 பேர் எக்ஸாம் எழுதியாச்சுன்னா எத்தனை பேர் குவாலிஃபை ஆவாங்க? 60 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்க. இப்போ சப்போஸ் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போ அதில் 6% அப்படிங்கிறது என்ன? 600 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அதில் குவாலிஃபை ஆவாங்க. அப்போ மெரிட் லிஸ்ட்டு அந்த கேட்டகரி வைஸாக அதில் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ 600னா இத்தனை போஸ்ட், இத்தனை குவாலிஃபிகேஷன் இந்த கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில், இந்த ரிசர்வ் கேட்டகரியில் இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, ஸோ அப்படிங்கிறத தனித்தனியாக அதில் பிரிச்சுருவாங்க. சரிங்களா? அப்போ 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியாச்சுன்னா அதில் எத்தனை பேர் தான் பாஸ் பண்ண முடியுது? 600 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதில் பாஸ் பண்ண முடியுது. அப்புறம் இந்த டிஎன் செட் எக்ஸாம் 2024ல் எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க? அதாவது அப்ராக்சிமேட்டாக 99,000 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதில் எழுத போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 80,000, ஒரு 20,000 பேர் மட்டும் எழுத போகலை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அப்போ இது அப்ளை பண்ணது அப்ராக்சிமேட் 99,000, இந்த எழுத போனது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 80,000. சரிங்களா? இப்போது இந்த 78,000ல் நம்ம வந்து ஒரு 6% எடுக்கிறேன்னு வைங்க. 78,000ல் 6% எடுக்கிறேன் அப்படின்னு ஆச்சுன்னா மொத்தமாக எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகுறாங்க? 4,680 கேண்டிடேட்ஸ். 4,680 கேண்டிடேட்ஸ். சரி, இப்போ இந்த 78,000 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 43 சப்ஜெக்டால் டிவைட் பண்ணிக்கிடலாம். அப்போ 78,000 43 சப்ஜெக்டால் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1813 பேர் எழுத போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இத்தனை பேர் எழுத போக முடியாது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே வெயிட்டேஜ் கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இப்போ கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இதுக்கு நான் ஒரு 2 மடங்கு போடுறேன். சரிங்களா? அப்போ ஒரு 2 மடங்குனா நான் 4,000 வரும். நான் மேக்ஸிமமே போட்டுக்கிறேன். 5,000 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த கெமிஸ்ட்ரி டிஎன் செட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது கெமிக்கல் சயின்சஸ் பேப்பர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த 5,000 பேர் எழுதியாச்சுன்னா அப்போ அதில் 6% அப்படிங்கிறது என்ன? 300 கேண்டிடேட்ஸ் தான் இதில் குவாலிஃபை ஆவாங்க. சரிங்களா? அப்போ மொத்தமாக 5,000 பேர் எழுதியிருந்தாங்கன்னா அதில் 300 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அதில் குவாலிஃபை ஆவாங்க. செட் எக்ஸாம் இந்த பாஸ், ஏதாவது எலிஜிபிள் ஆகி இந்த குவாலிஃபை ஆகிறது 300 கேண்டிடேட்ஸ். இப்போ 10,000 பேர் எழுதியிருந்தாங்கன்னா அதில் வந்து 600 கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்க. ஸோ 10,000 பேருக்கு இங்கே வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதோட அதிகமானாலும் அதிகமாகலாம். அப்போ 5,000 கேண்டிடேட்ஸ் நீங்கள் இதில் எழுதியிருந்தீங்கன்னா 300 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இதில் குவாலிஃபை ஆவாங்க. அப்போ இதுதான் இந்த 6%. இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்டும் 43 சப்ஜெக்டில் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஒரு சில சப்ஜெக்டில் இப்போ 1813, அப்போ அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சில சப்ஜெக்ட்லாம் ஆட்களே இருக்காது. ஸோ அப்போ வந்து எழுத போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கெமிஸ்ட்ரிங்கிறனால கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். அப்போ இதுதான் இந்த 6% அப்படிங்கிறது. இப்போ 6%ல் உங்களுடைய மார்க்ஸ் வருமா அப்படிங்கிறது தான் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த இப்போ ஒரு 300 கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகுறாங்க. அப்போ அந்த ஜென்ரல் கேட்டகரியில் நிறையா மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க, அடுத்து ரிசர்வ் கேட்டகரியில். ஸோ அப்படி ஒவ்வொன்றையாக என்ன பண்ணிட்டு வருவாங்க, கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போது இந்த 6%க்குள்ளே உங்களுடைய மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த செட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிடலாம், குவாலிஃபை ஆகிடலாம். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த யூஜிசி ப்ரொசீஜர்.
அப்போ டிஆர்பி வந்து யூஜிசி ப்ரொசீஜர் படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ யூஜிசியில் உள்ள ப்ரொசீஜர் இது தான், அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் டிஆர்பியும் ஃபாலோ பண்ண போகுது. சரிங்களா? அப்போ இந்த 6%க்குள்ளே உங்களுடைய மார்க்ஸ் வருமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.